வணக்கம் பிரியமானவர்களே. எனக்கு தெரிஞ்ச ஒரு முதலாளி இருந்தார். அவருதான் அந்த கம்பெனியை உருவாக்குனார். நிறைய பேரை வேலைக்கு சேர்த்தார். என்ன வேலை செய்யறாங்களோ அது தகுந்த கூலி கிடைக்கும். அவர் செய்ய தவறை அவங்க உணர்ந்து மன்னிப்பு கேட்கும்போது அவர் மன்னித்தார். யாரையும் அவர் விட்டுறலை. அவருடைய கம்பெனிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, அவருடைய ஊழியக்காரர்களால அவர்கிட்ட வேலை செய்ய ஒரு பிரச்சனை வரும்போது, அவருடைய தவறுகளால் அவருக்கு பிரச்சனை வரும்போது, அவருடைய தவறுகளை பூரா தான் மேல சுமந்துக்கிட்டு அவருடைய தவறுகளுக்காக அவர் தண்டனை அனுபவிச்சார். அந்த முதலாளி யாருன்னு தெரியுமா? அந்த வேலைக்காரன் யாருன்னு தெரியுமா? நம்ம தான் அந்த வேலைக்காரன். நம்மை படைத்த கடவுள் தான் அந்த முதலாளி. உங்களுடைய பாவத்துக்காகவும் என்னுடைய பாவத்துக்காகவும் பாவங்களை ஏற்றுக்கொண்டு ரத்தம் சிந்தி பலியானார். உலகத்தில் இருக்க எல்லா மதங்களுமே பாவம் பழியினால் மட்டுமே, இரத்த பழியினால் மட்டுமே மன்னிக்கப்படும் என்று கூறுகிறது. அந்த இரத்த பலியாக உன் பாவங்களுக்காகவும் என் பாவங்களுக்காகவும் மறித்த ஒரே கடவுள் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ சொல்லணும். அவர் எதற்காக மரணித்தாரோ அந்த பாவத்தை நாம் விட்டுவிட்டோமா? ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கிறது இல்லையா? நாம் பாவங்களை சுமந்து கொண்டிருக்கின்ற ஒரு பாவ மூட்டையாக இருக்கிறோம். நம்முடைய பிதாவாகிய கர்த்தரத்துல போய் நம்ம மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். கடவுளே, எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு, இந்த கஷ்டம் இருக்கு, அந்த கஷ்டம் இருக்குன்னா ஒரு கஷ்டங்களுக்கும் காரணம் நாமத்தான் இருக்கிறோம். நம்முடைய பாவங்களை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும்போது எல்லாம் உள்ள இறைவனிடமிருந்து மன்னிப்பும் கிடைக்கும், நம்ம கிட்ட இருக்க கஷ்டங்கள் இருந்து விடுதலையும் கிடைக்கும். அதை விட்டுட்டு ஏன் கடவுளே என்னை இப்படி படைச்ச, என்னை எதுக்காக கடவுளே படைச்ச, எனக்கே இவ்வளவு கஷ்டம் தர அப்படின்னு கேட்கும்போது, உன்னை பெற்றவர்களுக்கு ஏன் பெற்றாய் என்று கேட்காதே அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. அப்ப நம்ம மிகப்பெரிய பாவத்தை நம்முடைய தகப்பனாகிய கிறிஸ்துவிடம் கேட்கும்போது, கர்த்தரிடம் கேட்கும்போது அந்த பாவத்தை நாமும் செய்கிறோம். எந்த நோக்கத்திற்காக நாம் படைக்கப்பட்டு இருக்கிறோம் அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். பாவமர நம்மை கழுவி இறைவனிடம் எல்லையில்லா மன்னிப்பை கேட்போம். அவர் எல்லையில்லா மன்னிப்பை மட்டுமல்ல, அளவில்லா ஆசீர்வாதங்களை வழங்குகிறவர். ஜெபிப்போமா? எங்களை மட்டுமாய் காத்து வழி நடத்துகின்ற அன்பின் தகப்பனே, இந்நேரத்தில் உண்மை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் கருணை கூர்ந்து பாரும் தகப்பனே. எங்களுடைய பாவங்கள் மிகப்பெரியதாக இருக்கிறது. நாங்கள் பாவ சுபாவங்களுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை எல்லா விதமான பாவ கரைகளில் விடுவித்து எங்களை ஆசீர்வதியும். என்னாலும் வெளியில் நடக்க என்னை ஆசீர்வதியும். எல்லாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்கள் ஜபங்களை எடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். நன்றி, வணக்கம்.